செரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல ஊழல் நடக்கிறதா எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருந்தது. அந்த கம்ப்ளைண்டின் பேரில் இன்னைக்கு செரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் கிருஷ்ணகிரியில் இருக்கிற செரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ்க்கு ஆய்வுக்கு போயிருந்தேன். அந்த ஆய்வு சம்பந்தமா இன்னைக்கு எனக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணதா விஷயம் வந்துச்சு. அந்த ஆய்வு எதுக்காக போயிருந்தேன், எதுக்காக போயிருந்தேன்றதை நான் இப்போ உங்களுக்கு விளக்கி சொல்றேன். கிருஷ்ணகிரி செரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல கிருஷ்ணகிரி மட்டும் 2025 1/4/2024 இல்ல 1/4/2025 1/4/2026 வரைக்கும் கிட்டத்தட்ட 546 ஏக்கர் நிலங்களை வந்து மல்பெரி பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க. அதனால அதன் மூலியமா 356 விவசாயிகள் வந்து பயன்பாட்டில் இருக்காங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு டேட்டா கொடுத்தாங்க. நான் உடனே வந்து 346 விவசாயிகளுடைய நம்பரையும் ஃபோன் பண்ணி லிஸ்ட்டையும் கேட்டேன். அதை லிஸ்ட் பண்ணி ரேண்டமாக ஒரு 10 பேருக்கு நான் ஃபோன் பண்ணேன். 10 பேருக்கு ஃபோன் பண்ணதில் கிட்டத்தட்ட 6 பேர் வந்து மல்பெரினாவே என்னன்னு தெரியாத அளவுக்கு அந்த இருந்தாங்க. அந்த விவசாயிகள் 346 என்பது உண்மைத்தனத்தை நான் அறிஞ்சுக்கிட்டேன். நான் சொன்னேன், எதுக்கு இந்த ரிப்போர்ட்டை ஏன் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க, இதில் வந்து இந்த 546 ஏக்கரை வந்து எங்கள் பயன்பாட்டில் இல்லையா, ஏன் இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி நான் கேட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த விவசாயிகளுக்கெல்லாம் எங்கே ட்ரைனிங் கொடுக்குறேன்னு சொல்லி கேட்டேன். அந்த விவசாயிகள் எல்லாருமே ட்ரைனிங் சென்டர் வந்து ஒசூரில் தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ஒசூரில் ட்ரைனிங் சென்டர் எந்த அளவுக்கு நடக்குது, அங்கே எத்தனை பேர் விவசாயிகள் பயன்பட்டுருக்காங்கன்னு பார்க்கறதுக்காக நான் ஒசூரில் போய் ஆய்வு பண்ணேன். ஒசூர் ஆய்வு பண்ணும்போது தான் தெரிஞ்சது, டெக்னிகோட்டாலேருந்து சில பேர் வந்து அங்கேயும் எனக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஏன்னு கேட்டால், நம்ம தமிழ்நாட்டில் உற்பத்தி பண்ணுற எல்லா கக்கூன்ஸும் பார்த்தீங்கன்னா ஒயிட் சில்க், அதாவது வெள்ளை சில்க் மட்டும்தான் நம்ம பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் தான் பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு உண்டான முட்டை மட்டும்தான் நம்ம உற்பத்தி பண்ணுறோம். ஆனால் டெக்னிகோட்டா ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் சில்க் வந்து பயன்பாட்டில் இருக்கு. அதாவது எல்லோ கலர் சில்க் எங்கேருந்து வருதுனாக்கா, அவங்க கர்நாடகாலேருந்து அந்த முட்டையை வாங்கி பயன்படுத்துறாங்க. அந்த 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 முட்டையை வளர்த்து அந்த புழு கலராக வருது மல்பெரியா வந்து எல்லோ கலர் மல்பெரியா வருது. ஆனால் இவ்வளவும் கர்நாடகாவில் வாங்கி பண்ணுறவங்க மானியத்தை மட்டும் தமிழ்நாட்டில் வாங்கிக்கிறாங்க. இதோட டீட்டெயில்ஸ் நான் கேட்டேன். அந்த டீட்டெயில்ஸ் அவங்க இன்னும் எங்களுக்கு எதுவும் கொடுக்கல. எப்படி வந்து இந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் கண்டுபிடிக்கிறதா தான் இன்னைக்கு ஆய்வு போயிருந்தேன். ஆய்வுல இதோட புள்ளி விவரமா இன்னும் பல விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறேன். கண்டிப்பா இது வந்து தளபதி ஆட்சி வெளிப்படையாக தான் எல்லாமே இருக்கும். நான் இன்னைக்கு புகார்தாரையும் கூட கூட்டிட்டு போய் தான் நாங்கள் என்ன வேலை பண்றோன்றது காமிச்சு அவங்களுக்கு எல்லாம் புள்ளி விவரமோட என்னுடைய எல்லா ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து எங்க மினிஸ்டர் கிட்ட நாங்கள் கொடுக்க போறோம். இதுக்கு உண்டான நடவடிக்கை யாரா இருந்தாலுமே சரி, இந்த ஊழல் பின்னாடி யாரா இருந்தாலுமே கண்டிப்பா தளபதி ஆட்சியில யாருமே பாராபட்சம் இல்லாம அவங்க எல்லாரும் தண்டிக்கப்படும்ன்றத இந்த நேரத்தில் நான் உறுதியா சொல்லிக்கிறேன். 546 ஏக்கர்ல வந்து பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க, 346 விவசாயிகள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. நீங்க போன் பண்ணும் போதே பாதிக்கு மேல கிட்டத்தட்ட 10ல் 6 பேர்னா கிட்டத்தட்ட 60% வந்து இல்ல. அப்ப போலியான மேக்ஸிமம் 40 to 45% இல்ல. அப்ப இது போலியான தரவு. ஆமா, இது வந்து இந்த டேட்டா வந்து போலியான டேட்டா தான். இல்ல, விவசாயிகளே இல்லாம இவங்க இத்தனை ஏக்கரா பண்றதா கணக்காட்டிட்டு இருக்காங்க. சில விவசாயிகள் விவசாயம் பண்றோம்னு சொன்னாங்க. விவசாயம் பண்ணதுல அவங்க வந்து நான் மல்பெரி யாரும் பண்ணல, நாங்க வந்து நெல் பயிர் பண்றோம், மல்லிப்பூ பயிர் பண்றோம் தான் சொன்னாங்களே தவிர மல்பெரி பண்றோன்னு யாரும் சொல்லல. தரவுகள் வந்து தவறா இருக்குது. இவங்களை பயன்படுத்தி வேற ஏதாவது முறைகேடுகள் நடக்குதுன்னு நீங்க கண்டிப்பா நான் சந்தேகம் உண்டாகுது. அந்த சந்தேகம் நான் என்கொயரி கண்டிப்பா வைக்கிறேன். அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் மொத்தமா 4500 ஏக்கர் வந்து பயன்பாட்டில் இருக்கு. கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் 4500 ஏக்கர் வந்து மல்பெரி வரணும். இப்போ அவங்க உற்பத்தி பண்ற முட்டைகளுக்கு 4500 ஏக்கர் வந்து அவங்க பயன்பாட்டில் இருக்கணும். ஆனா 4500 ஏக்கர் பயன்பாட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா உற்பத்தி முட்டைகள் பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவு. அந்த உற்பத்தி முட்டையில பாத்தீங்கன்னா வெறும் ஒரு 2000 2200 ஏக்கர் மட்டும்தான் பயன்பாட்டுக்கே கொண்டு வர முடியும். ஆனா டேட்டா வந்து 4500 கொடுத்துருக்காங்க. இதுக்கு உண்டான புள்ளி விவரமான டேட்டா என்கிட்ட இருக்கு. இருந்தாலுமே மினிஸ்டர் கிட்ட சொல்லி இது கண்டிப்பா இதுக்கான ஒரு ஆய்வு, கண்டிப்பா இதுக்காக ஒரு என்கொயரி கண்டக்ட் பண்ணி இந்த பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரையும் கண்டிப்பா தண்டிக்கப்படுவார்கள்ன்றதும் உறுதியா சொல்லிக்கிறேன். அதுதான் எங்களுக்கு காலையில் தான் ஆய்வு பண்ணேன். உடனடியாக போராட்டம் பண்றாங்கன்னா அது உண்மைத்தனத்தை தான் நான் இன்னும் சந்தேகப்பட வேண்டியதா இருக்கு. இல்ல அவர் தான் சார் புகார்தாரு. அவர் தான் வந்து இன்னைக்கு புகார் கொடுத்திருக்காரு. அந்த புகாரோட காப்பி இது. அதே போல இவரு கிருஷ்ணகிரிக்கு தான் எம்எல்ஏ, ஒசூர்ல போய் எதுக்கு ஆய்வு பண்றாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் அது வந்து கிருஷ்ணகிரி இருந்தா ஒசூருக்கு போகக்கூடாதுன்னு கிடையாது, ஒசூருக்கும் போகலாம். ஏன்டா இது கிருஷ்ணகிரியில் இருக்கிற பட்டுப்பூச்சி நிலையத்தில் வந்து ட்ரைனிங் எல்லாமே வந்து ஒசூரில் தான் இருக்கு. அந்த ட்ரைனிங் சென்டர் வந்து ஒசூரில் மட்டும் தான் இருக்கு. அந்த ஒசூரில் போய் தான் நம்ம ஆய்வு பண்ண முடியும். அந்த ஒசூரில் ட்ரைனிங் சென்டர் போய் பார்த்தா இங்கேயே இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது தான் ஒசூரில் உண்மையாக ட்ரைனிங் சென்டர் நடக்குதா இல்லையானே டவுட் ஆயிடுச்சு. அதனால தான் நான் நேரில் போய் பார்த்துட்டு வந்தேன்.